ஓம் சாந்தி. பாபா நினைவிலிருந்து அவ்வியக்த மகாவாகியத்தை நம்ம கேட்கலாம். 1/12/2024 இந்த மாதத்தினுடைய முதல் தேதி அவ்வியக்த மகாவாகியம். பாபா தலைப்பு சொல்றார், பிராமன் ஜீவன் கி ஸ்மிருத்தியோं द्वारा समर्थ बन सर्व को समर्थ बनावो. இந்த பிராமண பிறவியினுடைய நினைவுகள் மூலமாக பாபா சொல்றாரு, சக்திசாலியாகி அனைவரையும் சக்திசாலி ஆக்க வேண்டும். ஏன்னா அவ்வியக்த பாப்தாதா வந்தது 18 ஜனவரி. நமக்கு தெரியும் பிரம்மா பாபாவினுடைய ஸ்மிருதி தினம். அதனால சக்திசாலியான நாள், சக்திசாலியான நினைவுகளை நம்ம மனதில் கொண்டு வரணும்னு சொல்றார். आज चारों ओर के सर्व स्नेही बच्चों को स्नेह के मीठी मीठी याद के भिन्न भिन्न बोल, स्नेह के मोती की मालाएं बाप दादा के पास अमृत वेले से भी पहले पहुंच गई. இன்று நாலாபுரமும் உள்ள அனைத்து அன்பான குழந்தைகளினுடைய அன்பினுடைய இனிமையிலும் இனிமையான பலவிதமான நினைவுகளின் வார்த்தைகள் அன்பினுடைய முத்து மாலையாக பாப் தாதாவிற்கு அமிர்த வேளைக்கு முன்பே வந்தடைந்து விட்டது. बच्चों का स्नेह बाप दादा को भी स्नेह के सागर में समा लेता है. குழந்தைகளுடைய அன்பானது பாப் தாதாவினுடைய அன்பு கடலில் ஆழ்த்திவிட்டது. बाप दादा ने देखा हर एक बच्चे में स्नेह की शक्ति अटूट है. பகவானே பார்க்குறாரு, என்னுடைய ஒவ்வொரு குழந்தைங்க மேலே எவ்வளோ அசைக்க முடியாத அன்பு இருக்குது, துண்டிக்க முடியாத அன்பு. ये स्नेह की शक्ति हर बच्चे को सहज योगी बना देती है. இந்த அன்பினுடைய சக்தி என்ன பண்ணுதுன்னா குழந்தைகளை சகஜமாக சகஜ யோகியாக ஆக்கி விடுகிறது. அன்பு சக்தி என்ன பண்ணுது? சகஜ யோகி ஆக்கி விடுகிறது. स्नेह के आधार पर सर्व आकर्षणों से उपराम हो आगे से आगे बढ़ रहे. அன்பு சக்தி என்ன பண்ணுதுன்னா எல்லா விதமான ஈர்ப்புகளில் இருந்தெல்லாம் விடுவித்து உங்களை முன்னேற்றக்கூடியதாக இருக்குது. ऐसा एक बच्चा भी नहीं देखा जिसको बाप दादा द्वारा विशेष आत्माओं द्वारा न्यारे और प्यारे स्नेह का अनुभव ना हो. ஒரு குழந்தை கூட அந்த மாதிரி இல்லைங்கிறார் பாபா. பாப் தாதா மூலமா விசேஷமான ஆத்மாக்கள் மூலமாக அந்த அளவுக்கு ஞாரா பியாராவினுடைய அந்த அன்பு அனுபவம் ஆகல அப்படின்னு எந்த குழந்தையும் இல்லை. हरेक ब्राह्मण आत्मा का ब्राह्मण जीवन का आदिकाल स्नेह की शक्ति द्वारा ही हुआ. பிராமண ஆத்மா ஆனதுக்கு மூல காரணமே, இந்த பிராமண வாழ்க்கை கிடைச்சதுக்கு மூல ஆதாரமே ஆதி காலத்தினுடைய அந்த பாபா சொல்றார் அன்பு சக்தி மூலமாகத்தான் இந்த பிறவியானது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. பிராமன் ஜன்மக்கி ஸ்னேகி சக்தி வரதான்பன் ஆகே படா ரஹி ஹே. இந்த பிராமண வாழ்க்கையினுடைய அன்பு தான், அன்பினுடைய அந்த சக்தி என்ன பண்ணுது? வரதானமாகி, அன்பு சக்தி வரதானமாகி குழந்தைகளை முன்னேற்றி கொண்டிருக்கிறது. आज का दिन विशेष बाप और बच्चों के स्नेह का दिन है. அந்த 18 ஜனவரி பாபா நம்மளை நினைக்கக்கூடிய நாள், நம்மளும் அதிகமாக பாபாவை நினைக்கக்கூடிய நாள். हर एक ने अपने दिल में स्नेह के मोतियों की बहुत बहुत मालाएं बाप दादा को पहनाई. ஒவ்வொரு ஆத்மாக்களும் உள்ள அன்போட அன்புங்கிற அந்த முத்து மாலையை பாப் தாதா கழுத்தில் அணிவிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அன்பா நினைக்கிறாங்க. சக்தியா ஆஜிக்கு தின் மர்ஜி லேக்கின் ஸ்னேகி சக்தி எமர்ஜி. இன்னைக்கு நாளில் மற்ற எல்லாமே மர்ஜாயி பாபா மீது உள்ள அன்பு சக்தி எமர்ஜி ரூபத்தில் இருக்குது. பாப் தாதா பி பச்சோं के स्नेह के सागर में लवलीन. பகவான் கூட, பகவானும் குழந்தைகளுடைய அன்புல மூழ்கிவிட்டார். आज के दिन को स्मृति दिवस कहते हो.
பாபா சொல்கிறாங்க, இன்னைக்கு நாளை நினைவு நாள் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னலாம் பிரம்மா பாபா எப்படியெல்லாம் யஜ்ஞத்தில் ஆரம்பத்தில் எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணார், எவ்வளோ பாபாவுக்கு தடைகள் வந்தது, எப்படி தடைகளெல்லாம் கடந்து போனார் பாபா. இது எல்லாத்தையும் குழந்தைகள் நினைவு செஞ்சாங்க. ஏன்னா ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் சாதாரணமானது இல்லையே நம்ம யஜ்ஞத்தில். சத்திய ஞானம், சத்திய பாபா, சத்திய விஷயங்கள், சத்தியத்தோட சக்தி, அதுக்கு தானே சோதனையே வருது. स्मृति दिवस सिर्फ ब्रह्मा बाबा के स्मृति का दिवस नहीं, लेकिन बाप दादा कहते आज और सदा याद रहे कि बाप दादा ने ब्राह्मण जन्म लेते ही आदि से अब तक क्या क्या स्मृतियां दिलाई. ரொம்ப அழகான விஷயத்தை பாபா சொல்றார். இன்று நாள் பிரம்மா பாபாவுடைய நினைவு நாள் மட்டுமல்ல, பாப் தாதா கூறுகின்றார், இன்று மேலும் சதா இந்த நினைவில் இருங்க. இன்றிலிருந்து பாப் தாதா பிராமண பிறவி எடுத்த உடனேயே ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் என்னென்னலாம் நினைவுகளை ஏற்படுத்துகிறார், என்னென்னலாம் நினைவுகளை ஏற்படுத்தியிருக்கார் அப்படிங்கிறத நீங்க நினைங்க. ஸ்மிருதியோं की மாலா யாद करो, நினைவினுடைய மாலைகளை நினைங்க. என்னெல்லாம் பாபா ஞாபகப்படுத்தியிருக்காரு. बहुत बड़ी माला बन जाएगी, இதெல்லாம் நினைச்ச பெரிய மாலை ஆயிடும். सबसे पहली स्मृति सबको क्या मिली, ஃபர்ஸ்ட் நினைவு பாபா எதை கொடுத்தார், எது கிடைச்சது? पहला पाठ याद है ना, मैं कौन. முதல் பாடம் நினைவு இருக்கு இல்லையா, நான் யார். பாப் தாதா கொடுத்த முதல் லெசன் நான் யார். ஸ்மிருதி நேகி நயா ஜனம் தியா, இந்த நினைவு தான் முதல் பிறவியை நமக்கு கொடுத்தது. புது பிறவி, புது வாழ்க்கை, இந்த ஒரே ஒரு நினைவு நான் யார். விருத்தி திருஷ்டி ஸ்மிருதி பரிவர்த்தன் கருதிகே, நான் யாருங்கிற அந்த ஆத்மாங்கிற முதல் லெசன் நம்மளுடைய பார்வையை, நம்ம ஆழ் மனதை, நம்மளுடைய மனதினுடைய எண்ணங்களை மாற்றிவிட்டது. ऐसी स्मृतियां याद आते ही रूहानी खुशी का झलक नयनों में मुखों में आ जाती हैं. இந்த ஃபர்ஸ்ட் நினைவு நமக்கு நான் ஆத்மா, நான் அன்பு ஸ்வரூப ஆத்மா, நான் ஆனந்த ஸ்வரூப ஆத்மா, நான் ஞான ஸ்வரூப ஆத்மான்னு நினைக்க நினைக்க நம்மளுடைய முகத்தில், நம்மளுடைய கண்களில், நம்மளுடைய வாயில், பேச்சில் எல்லாத்துலேயும் ஒரு ஆன்மீக ஒரு ஜொலிப்பு, ஆன்மீக குஷி என்பது வெளிப்பட தொடங்கிவிட்டது. இந்த முதல் லெசனை பாபா சொன்ன மாத்திரத்தில் நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. ब्रह्मा बाप सामने आते ही बात की दृष्टि पड़ते ही आत्माओं को समर्थी आ जाती है. பிரம்மா பாபா நம்ம முன்னாடி வரும்போதே, பாபாவோட திருஷ்டி படும்போதே ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் சக்தி கிடைத்தது. சப் அனுபவிகே, பாபா சொல்றார், நீங்க எல்லாருமே இதுல அனுபவிகளாக இருக்கீங்க. சபி அனுபவிகேனா चाहे साकार रूप में देखा, चाहे अव्यक्त रूप की पालना से पहले अव्यक्त स्थिति का अनुभव करते हो. சாக்கார ரூபத்திலையும் சரி, அவ்யக்த பாப்தாதா அடுத்து வந்தாங்க. அவ்யக்த பாப்தாதா வரத்துக்கு முன்னாடி அந்த அவ்யக்த ஸ்திதியில நம்ம எப்படி நிலைத்திருந்தோம், இந்த அனுபவங்கள்லாம் நமக்கு எப்போதுமே இருக்குது. செகண்ட் में दिल से बाप दादा कहा समर्थी स्वतः आ जाती है. இப்படி அனுபவம் இருக்கு. ஒரு செகண்ட்ல உள்ளபூர்வமா அன்போட பாப்தாதான்னு நினைக்கும் போதே நமக்கு அந்த சக்தியை நம்ம உணர்ந்தோம். इसलिए वो समर्थ आत्माएं अब अन्य आत्माओं को अपनी समर्थी से समर्थ बनाओ. ஆகவே பாப்தாதாவோட விருப்பம் என்னன்னு சொல்றார், நீங்களாம் சக்தி மிக்க ஆத்மாக்கள், நீங்க மற்ற ஆத்மாக்களை உங்களுடைய சக்தியால, உங்களுடைய அனுபவத்தால என்ன பண்ணுங்க, பிறரையும் சக்திசாலியாக ஆக்கணும். உமங்குகைனா பாபா சொல்றாங்க, இந்த ஒரு ஊக்கம் உங்களுக்கு எப்போதுமே இருக்குதானே, எப்போதுமே இந்த ஊக்கம்
இருக்குது. நமக்கு பாபாட்டேருந்து நமக்கு என்னெல்லாம் அனுபவங்கள் கிடைச்சது, நம்ம இதை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணணும். आजकल परमात्मा को आपदा के समय याद करते, लेकिन शक्तियों को, देवताओं को भी, गणेश हैं, हनुमान हैं, भी देवताओं को ज़्यादा याद करते. वो कौन है? आप ही हो ना. இன்னைக்கு உலகத்தில் பரமாத்மாவை எப்போ நினைக்கிறாங்கன்னா, ஆபத்தான நேரம், ரொம்ப இக்கட்டான நிலை வரும்போது தான் அப்பான்னு கடவுளை கூப்பிடுறாங்க, சிவனை நினைக்கிறாங்க. சிவராத்திரி அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா எல்லா கஷ்ட நஷ்டத்தெல்லாம் சொல்லிடுவாங்க அவர்கிட்ட, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும். ஆனால் மற்ற அநேக நாள் சக்திகளை, அதாவது தேவதைகளை நினைக்கிறாங்க எல்லா நாளும். உதாரணம் பாபா சொல்றார், கணேசரை நினைக்கிறாங்க, ஹனுமான் நினைக்கிறாங்க, அம்மனை நினைக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாரு? யாரை நினைக்கிறாங்க? அப்போ அவங்கெல்லாம் யாரு? நீங்க தானேங்கிறார் பாபா. आपको रोज याद करते पुकार रहे, உங்களை தினம் நினைக்கிறாங்க, அழைக்கிறாங்க. ஹே கிருபாலு தயாலு ரஹம் கரோ பிக்ருபா கரோ. கருணை உள்ளம் கொண்டவரே, என் மீது கருணை காட்டுங்க, அன்பு காட்டுங்கன்னு கூப்பிடுறாங்க. ஜராசிக்கு சுக்கு சாந்திக்கு பூந்து தேதோ. துளி கொஞ்சம் உங்களுடைய அந்த சுகத்தினுடைய, சாந்தினுடைய அந்த டிராப்பை எனக்கு கொடுங்க போதும், ஒரு சொட்டு கொடுங்க போதும், அப்படி கேட்குறாங்க. ஆப்தோரா ஏக்கு பூந்திக்கே பியாசி. ஒரு துளிக்காக எல்லாருமே காத்திருக்காங்க, தாகத்தில் இருக்காங்க. துக்கியோं को प्यासी आत्माओं का आवाज हे शक्तियां हे देव नहीं पहुंच रहा. பகவான் நம்மளை பார்த்து கேட்குறார். அந்த ஒரு துளிக்காக, ஒரு செகண்டுக்காக கேட்குறாங்களே, தாகத்தில் இருக்காங்களே. ஹே சக்திகளே, ஏ தேவிகளே, தேவர்களே, இந்த சப்தம் உங்க காதில் வந்து சேர்ந்துட்டா. बाबदा जब पुकार सुनते, शक्तियों को, देवों को याद करते हैं. பாப் தாதா எப்போ அழைப்பை கேட்குறாரோ, சக்திகளையும் நம்ம தேவர்களையும் பாபா நினைக்கிறாராம், குழந்தைங்களை நினைக்கிறாராம். பக்தர்களுடைய கூக்குரல் கேட்கும் போதெல்லாம் யாரை நினைக்கிறார் பாபா? நம்ம அவரோட குழந்தைகளை நினைக்கிறாரு. ஏன் பாபா நினைக்கிறார் நம்மளை? ஏன்னா அவருடைய அனுபவத்தை அடைஞ்ச அனுபவி குழந்தைகள் நம்ம. அவர்கிட்டருந்து சக்தி ப்ராக்டிக்கலாக அடைஞ்சிருக்கிறோம், குணங்களை அடைஞ்சிருக்கிறோம், அன்பு அடைஞ்சிருக்கிறோம், எல்லாமே அடைஞ்சிருக்கிறோம். பாபாட்ட அடையாதது ஒன்றும் இல்லை. அப்போ நாம் தான் என்ன பண்ணணும்? எல்லா பக்த ஆத்மாக்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணணும் இல்லையா? பாபா சொல்கிறாங்க, आपको मालूम पड़ा ब्रह्मा बाप अव्यक्त हो रहा, नहीं मालूम पड़ाना. உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சுதா பிரம்மா பாபா அவ்யக்தம் ஆயிட்டிருக்காருன்னு? இல்லை இல்லையா? நான் யாரா साक्षी अशरीरी अर्थात कर्मातीत स्टेज बोधकाल से अभ्यास की, तब अंत में वही स्वरूप अनुभव हुआ. பிரம்மா பாபா இருக்கும்போதே அவ்வளோ ஒரு ஞாரா விடுபட்ட ஸ்திதி, சாக்ஷி, எதுலேயுமே இன்வால்வ் ஆகாமல், அந்த எஃபெக்ட், துக்கமோ ஏதோ நல்லதோ கெட்டதோ அதோட தாக்கம் ஏற்படாத அளவுக்கு பாபா டிட்டாச்சா, அஷரீரியா, அதாவது கர்மாத்தீத் நிலையை அதிக காலங்கள் அபியாசம் செய்ததனால் கடைசியில் பாபா அந்த சொரூபமாக ஆகிவிட்டார். அந்த அனுபவம் ஏற்பட்டது. போத்கால்கா அபியாஸ் காமியாத்தாகே, அதிக காலம் பாபா அந்த ப்ராக்டிஸ் செஞ்சதுனால அவருக்கு கடைசியில் அது யூஸ் ஆனது. எசனி சோச்சோ அந்துமே தேகாபிமான் சோடு தேங்க, அப்படி நீங்கள் நினச்சிடாதீங்க. கடைசியில் நம்ம தேக அபிமானத்தெல்லாம் விட்டுடலாம், இது என்ன பெரிய விஷயம் அப்படி நினச்சிடேன். போத்கால்கா அஷரீரி பன்கா தேக்ஸே न्यारे கராவன்கார் ஸ்திதிக்கு அனுபவிச்சாகி, அதிக காலம் இந்த அபியாசம் வேணுங்கிறார். ஒன்று அஷரீரி தன்மையினுடைய அபியாசம், ரெண்டாவது சேவிக்கக்கூடிய பாபாவினுடைய அந்த அனுபவம். இது ரெண்டுமே இருக்கணும் அட் ஏ டைம். अंतकाल चाहे जवान चाहे बूढ़ा चाहे तंदुरुस्त चाहे बीमार है,
किसका भी कभी भी आ सकता है, इसलिए बहुत काल साक्षीपन के अभ्यास पर अटेंशन दो. பாபா சார் இப்போ நீங்கள் இளைஞனாக இருக்கலாம், இல்லை வயதான ரூபம், அல்லது ஆரோக்கியமாகவும் இருக்கலாம், அல்லது ஏதாவது வியாதியுடனும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பாபா சொல்கிறார், யாருக்கு எந்த நேரம் அந்திம நேரம் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் தயாராக இருக்கிறதுக்கு உங்களுடைய ஸ்டேஜை அதிக காலத்துக்கு முன்னாடியே சாட்சி ஸ்டேஜினுடைய அனுபவத்தை செஞ்சு கவனமாக இருங்க. சாஹே கித்தனா भी प्रकृति की आपदाएं आएगी, लेकिन ये अशरीरीपन की स्टेज आपको सहज न्यारा बाबा का प्यारा बना देगी. இயற்கையினுடைய சீற்றத்தின் ஆபத்துக்கள் வந்தாலும் ஆனால் நீங்கள் அஷரீரி தன்மையினுடைய ஸ்டேஜை நீங்கள் அனுபவம் பண்ணிட்டீங்கன்னா சகஜமாக நீங்கள் ஞாரம் ஆயிடலாம். பாபாவுக்கு அன்பானவர்களாக அந்த அஷரீரி தன்மையினுடைய பயிற்சி உங்களை ஆக்கிடும். इसलिए बहुत काल का शब्द बाप दादा अंडरलाइन करा रहे हैं. அதிக காலத்தோட பயிற்சியை பாப் தாதா अंडरलाइन கூடிடுகிறார். क्या भी हो सारे दिन में साक्षीपन की स्टेज का முக்கியமானது. என்ன நடந்தாலும் ஃபுல் டே நம்ம டிட்டாச்சாக பாருங்க ஒன்று ஒன்றையும். கரவான்கார்கி ஸ்டேஜுக்கா எப்படி பார்க்கணுங்கிறாரு. செய்விக்கக்கூடியவர் என்னை செய்வித்து கொண்டிருக்கிறாருங்கிற ஸ்மிருதியோட பாருங்க. அஷரீரிப்பன் கி ஸ்டேஜுக்கு அனுபவம் பார் பார் கரும். தேகத்திலிருந்து அடிக்கடி டிட்டாச்ட் ஆகக்கூடிய அபியாசத்தை பண்ணுங்க. தம் அந்த மதே ஃபரிஷ்தே சோ தேவதா நிக்ஷித்து ஹே. அப்போ தான் கடைசியில் ஃபரிஷ்தா சோ தேவதாங்கிறது நிக்ஷேப்படும். பாப் சமான் பண்ணா ஹே தோ பாப் நிராகார் சோ ஃபரிஷ்தா. பாப் சமான் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? பாபா சொல்கிறார், பாபா யார்? நிராகார். ஸோ ஃபரிஷ்தா ஆத்மஸ்திதியில் இருந்தார், அதே நேரம் ஃபரிஷ்தா ஆனார். பிரம்மா பாப் சமான் பண்ணா ஹே தோ ஃபரிஷ்தா ஸ்டேஜ் மே ரஹோ. பிரம்மா பாபாவுக்கு சமான் ஆகணுமா, நீங்கள் ஃபரிஷ்தாங்கிற ஸ்டேஜில் இருங்க. ஃபரிஷ்தா स्वरूप साकार रूप में देखा. बात सुनते, बात करते करते, कारोबार करते अनुभव किया जैसे बाप शरीर में होते न्यारे. சாக்காரத்தில் பிரம்மா பாபா பார்த்த குழந்தைகளுக்கு அனுபவம் இருக்குது. தாதிகள்லாம் சொல்கிறாங்கல்ல, பாபாட்ட நாங்கள் போனோம், பாபா பேசிட்டே இருக்கார், பாபா எல்லா வேலைகளையும் பொறுப்போடு செஞ்சாலும் பாபா டிட்டாச்சாக இருக்கார், இந்த தேகத்தில் இல்லை அப்படிங்கிறத அனுபவம் செஞ்சாங்க. कार्य को छोड़कर अशरीरी बनना ये तो थोड़ा समय हो सकता. காரியத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அஷரீரியாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் நேரம் தான் முடியும் அதெல்லாம். लेकिन कार्य करते समय निकाल अशरीरी पावरफुल स्टेज का अनुभव करते रहो. காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் நேரம் எடுத்து நான் அஷரீரி அப்படிங்கிற அந்த பவர்ஃபுல் ஸ்டேஜை அனுபவம் செஞ்சுட்டே இருங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்கிறார். आप सब फरिश्ते हो ना, நீங்கள் எல்லாருமே फरिश्ता தானே. बाप द्वारा ब्राह्मण जीवन का आधार ले संदेश देने लिए साकार में कार्य कर रही हो. நீங்கள் फरिश्ता தான். பாபா சேவா பண்ணுறதுக்காக இந்த பிராமண வாழ்க்கை ஆதாரமாக எடுத்து பாபாவோட மெசேஜ் கொடுக்கக்கூடிய காரியத்துக்காக நீங்கள் வந்திருக்கீங்க. फरिश्ते अर्थात देह में रहते, देह से न्यारे. एग्जाम्पल ब्रह्मा बाबा को देखा. ஃபரிஷ்தானாலே அர்த்தம் தேகத்தில் இருந்து கொண்டே தேகத்திலிருந்து விடுபட்ட. எக்ஸாம்பிள் பிரம்மா பாபாவை பார்த்துருக்கீங்க. அசம்பவ் நகி முடியாது அப்படின்னு இல்லை. தேகா அனுபவிக்கியா, அவரை பார்த்துருக்கீங்க, நீங்களும் அதே போல் அனுபவத்தையும் செய்துள்ளீர்கள். ஆகவே நாமளும் பிரம்மா பாபா போல் ஃபரிஷ்தாகணும். சாட்சி ஸ்டேஜ் வரணும்னா இன்னைக்கு பாபா ஸ்மிருதியினுடைய என்னெல்லாம் ஞாபகம் கொடுத்தார் எல்லாத்தையும் அப்படியே முன்னாடி கொண்டு வாங்க. अच्छा वरदानम. सर्व संबंधों से एक बाप को अपना साथी बनाने वाले सहज पुरुषार्थी भव. எல்லா சம்பந்தங்களின் மூலமாக ஒரு பாபாவை தன்னுடைய சாத்தி ஆக்கக்கூடிய, தனக்கு துணையாக ஆக்கக்கூடிய சகஜ புருஷார்த்தி ஆகுங்கள்.
बाप स्वयं सर्व संबंधों में साथ निभाने की ऑफर करते. பகவான் குழந்தைகள்கிட்ட அப்படி ஒரு ஆஃபர் பண்ணுறார். என்ன ஆஃபர் பண்ணியிருக்கார்? எந்த நேரம் வேணாலும் எந்த ஒரு சம்பந்தம் உறவை நீங்கள் என்னோட வைங்க. जैसा समय वैसे संबंध में बाबा के साथ रहो, साथी बनाओ. எந்த நேரம் உங்களுக்கு இக்கட்டான நிலை சூழ்நிலை வருதோ, எந்த உறவினர் மூலமாக வருதோ, அந்த உறவை பாபாட்ட வைத்து சதா நீங்கள் பாபா உடனேயே பாபாவை துணைவனாக்கி இருங்க. ஜஹா சதா சாத்தி பி ஹே வஹா கோய் முஷ்கில் ஹோ நஹீ சக்தா. எங்கே பகவானின் துணை இருக்கு, பாபா துணைவனாகவும் இருக்கார்னா அந்த நேரம் எந்த கஷ்டம் என்பதே நமக்கு இருக்கவே முடியாது. जब कभी अपने को अकेला अनुभव करो तो उस समय बाबा के बिंदु रूप को याद नहीं करो, प्राप्तियों की लिस्ट सामने लाओ. எப்போ நீங்கள் தனியாக உங்களை ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் பாபாவை பிந்து ரூபத்தில் நினைக்காதீங்க. அந்த நேரம் பாபாவோட பிராப்தி என்னெல்லாம் கிடைச்சிருக்குங்கிற அந்த லிஸ்ட்டை அவங்க முன்னாடி கொண்டு வாங்க. भिन्न भिन्न समय के रमणीक अनुभव की कहानियाँ स्मृति में लाओ. பலவிதமான ரமணீகரமான அனுபவத்தினுடைய கதைகளை உங்கள் மனசில் கொண்டு வாங்க. சர்வ சம்பந்தோக்கே ரஸ்கா அனுபவம் கரோ. எல்லா சம்பந்தங்களினுடைய அந்த சொரூபத்தை, அந்த ரசனையை, அந்த டேஸ்ட்டை அனுபவம் செய்யுங்க. மெஹனத் சமாப்த் ஹோ ஜாயேகி, சகஜ புருஷார்த்தி பன் ஜாயேங்கி. கஷ்டங்கள்லாம் போயிடும், நீங்கள் சகஜமாக முயற்சியை செய்து விடலாம். அதனால் சர்வ சம்பந்தங்கள் ரொம்ப அவசியமானது. ஸ்லோகன் பகுரூபி பன் மாயா கே பகுரூபோं को परख लो, மாஸ்டர் மாயாபதி பன் ஜாயேங்கே. பாபா அழகான ஸ்லோகன் கொடுக்குறார். நீங்கள் எல்லா ரூபத்தை உடையவராகி, எல்லா ஸ்திதியை உடையவராகி, மாயாவின் பலவிதமான ரூபங்களை கண்டறிந்து கொண்டீர்கள் என்றால் மாஸ்டர் மாயாபதி ஆகிவிடலாம். மாஸ்டர் மாயாபதி, மாயாவை தெரிந்து கொண்டவர் ஆகிவிடலாம். மாயாவுக்கு எஜமானன் ஆகிவிடலாம். இதில் எல்லா ஸ்திதியினுடைய அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். டிசம்பர் 1 அவ்யக்த இஷாரால சந்துஷ்ட மணிபன் சதா சந்துஷ்ட ரகோ, சப்கோ சந்துஷ்ட கரோ. இந்த மாதம் முழுக்க நம்ம திருப்தியாக இருக்கணும், எல்லாரையும் திருப்திப்படுத்தணும். இந்த ஸ்லோகனை இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம தாரணா பண்ண போகிறோம். முதல் பாயிண்ட், बाप दादा चाहते कि हर एक बच्चा जब भी किसी से मिले तो उसे संतुष्ट का सहयोग दे. பாப் தாதா விரும்புகிறார். என்ன விரும்புகிறார்? என்னுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் யாரை சந்தித்தாலும் பாபா சொல்றார், அதாவது திருப்தியினுடைய சகயோகத்தை அவர்களுக்கு கொடுங்க, உதவி செய்யுங்க, திருப்தியோட உதவி செய்யுங்க அவங்களுக்கு. ஸ்வயம் பி சந்துஷ்ட ரகே, தூசரோं को भी संतुष्ट करे. நீங்களும் திருப்தியாக இருந்து அடுத்தவங்களையும் திருப்திப்படுத்துங்க. சதா यही सोमान स्मृति में रहे कि मैं संतुष्ट मणि हूँ. சதா இந்த ஸ்மிருதியை நினைவில் வைங்க, நான் திருப்தி மணியாக இருக்கின்றேன். मुझे स्वयं सदा संतुष्ट रहना है, सबको संतुष्ट करना है. सोमान की सीट पर सदा एकाग्र रहो. சதா அந்த சோமானங்கிற சீட்டில் மனசை நல்லா ஒருமித்த இருங்க. நான் திருப்தியாக இருக்கிறேனான்னு தன்னை பாருங்க. எனக்கு என்ன கிடைக்கல, பாபா என்ன கொடுக்கல, எல்லாமே நிறைச்சிட்டார், நான் எதுக்கு அதிருப்தி அடையணும். ரெண்டாவது, எல்லாரும் என் கூட இருக்கிறவங்களெல்லாம் நான் திருப்திப்படுத்துகிறேன்னா இந்த சீட்டில் நம்ம நிலைத்திருப்போம். ஓம் சாந்தி.